வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அனுர அரசின் அதிரடி வேட்டை. நாட்டை விட்டு தப்பியோட தயாராகும் அரசியல்வாதிகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்க நீதிமன்றை நாடியுள்ள கோட்டாபய ராஜபக்ஷ. பழையதை மறந்த மஹிந்த அனுர அரசின் அமைச்சருடன் நெருக்கமாக பேசியது என்ன? வெளியான காணொளியால் பெரும் குழப்பம். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்தியா கொலை வழக்கு உறுதிப்படுத்தப்பட்டது. மூவருக்கான மரண தண்டனை, இருவர் விடுதலை. இலங்கை வரும் வெளிநாட்டவர்களுக்கு வெளியான எச்சரிக்கை. இதனை இனி கட்டாயம் பின்பற்றுங்கள். வெளியான தகவல். தனியார் தாதியர் கல்லூரியில் நடந்த குழப்ப நிலை. மாணவர்களிடம் பணம் வாங்கி ஏமாற்று வேலை. கல்லூரியில் பணியாற்றிய 5 பேர் கைது. இலங்கையில் அரச வேலை வாய்ப்புக்குள் உள்வாங்கப்பட போகும் லட்சக்கணக்கானோர். வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த முச்சக்கர வண்டி. சம்பவம் எவ்வாறு நடந்தது? சாரதியின் நிலைதான் என்ன? இதுபோன்ற உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை தொடர்ந்தும் அறிந்து கொள்ள இப்போதைய எமது உரிமை குரல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் ஊழல் மற்றும் நிதி முறைகேடுகள் தொடர்பாக குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ள சில அரசியல்வாதிகள் மற்றும் உயர்மட்ட அரசு அதிகாரிகள் மீது வரவிருக்கும் வாரங்களில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனை அடுத்து விசாரணைகளை தவிர்த்து நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் தொடர்புடைய சில நபர்கள் மீது கூடுதல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறியப்படுகின்றது. பல்வேறு வழக்குகள் மற்றும் விசாரணைகளின் அடிப்படையில் வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ள அரசியல்வாதிகள் மற்றும் உயர் அதிகாரிகளின் நகர்வுகள் தொடர்பாக அதிகாரிகள் தொடர்ந்து அவதானம் செலுத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரச புலனாய்வு பிரிவுகள் இந்த கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை மீறி சிலர் வெளிநாடுகளுக்கு செல்ல முயற்சிக்கக்கூடும் என்ற அச்சம் காரணமாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் காரணமாக அவர்களை கண்காணிக்குமாறு அரசின் உயர்மட்ட புலனாய்வு துறைக்கு அறிவித்துள்ளது. குற்ற புலனாய்வு திணைக்களமும் லஞ்ச ஒழிப்பு அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவும் கடந்த காலங்களில் பல்வேறு அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் சிலருக்கு எதிராக நீதிமன்றத்தினூடாக வெளிநாட்டு பயண தடைகளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்திருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி இந்த மனுவை அவர் தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மனுவானது சட்டத்தரணி சனத் விஜயவர்தன ஊடாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை குறித்த இந்த மனுவின் பிரதிவாதிகளாக காவல்துறை மா அதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசகர மற்றும் அதன் நிலைய பொறுப்பதிகாரி மேத்யூ குணவர்த்தன ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி சிரேஷ்ட போலீஸ் காவல்துறை மா அதிபர் வருண ஜெயசுந்தர அண்மைய மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட்மன் ஒன்றை தாக்கல் செய்துள்ளமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. சமகால அரசாங்கத்தின் பிரதி அமைச்சருடன் மேற்கொண்ட உரையாடலில் பேசப்பட்ட விடயங்களை தான் மறந்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி சட்டத்தரணி உபுல் குமார பெருமவின் மகனின் இறுதிக்கிரியைகளின் போது மஹிந்த உள்ளிட்ட பல அரசியல் பிரமுகர்கள் குறித்த இறுதிக்கிரியையில் பங்கேற்றனர். இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் அருகில் சென்ற பிரதி அமைச்சர் சுனில் வட்டஹல நெருக்கமாக கலந்துரையாடியுள்ளனர். இது தொடர்பான காணொலி ஒன்று சமூக வலைத்தளங்களில் வெளியான நிலையில் அரசியல் மட்டத்தில் இந்த விடயமானது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இவ்வாறான நிலையில் சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் அந்த காட்சியை தான் பார்த்ததாகவும் என்ன விடயங்களை தெரிவித்தார் என தனக்கு ஞாபகம் இல்லை என மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதேவேளை இது குறித்து பிரதி அமைச்சர் சுனில் வட்டஹலவிடம் வினவிய போது சமூக வலைத்தளங்கள் இதனை ஒரு பெரிய விடயமாக பரப்பி வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மஹிந்த ராஜபக்ஷவிடம் உயிரிழந்த இளைஞனின் திடீர் மரணத்திற்கான காரணத்தை கூறியதாகவும் அதனை தவிர்த்து வேறெந்த அரசியல் விடயங்களையும் தாம் பேசவில்லை என குறிப்பிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை வழக்கில் உயர் நீதிமன்றத்தினால் உறுதி செய்யப்பட்ட தீர்ப்பினை யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் குற்றவாளிகளுக்கு வாசித்து காட்டி நேற்று மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இதேவேளை உயர் நீதிமன்றத்தினால் இவ்வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட இருவரையும் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் விடுதலை செய்தது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பகுதியில் கடந்த 2015 ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த வேளையில் புங்குடுதீவு மாணவி வித்யா கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு மிகவும் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கு விசாரணைகளின் போது 7 பேரை குற்றவாளிகளாக கண்ட தீர்ப்பாயம் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இதேவேளை குறித்த தீர்ப்பினை எதிர்த்து 7 பேரும் உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்தனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மேன்முறையீட்டு விசாரணை முடிவில் இருவரை உயர் நீதிமன்றம் விடுவித்ததுடன் ஏனைய 5 மரண தண்டனையையும் உறுதி செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனினும் வழக்கு விசாரணை காலத்திலேயே மரண தண்டனை கைதியொருவர் சிறையில் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்தார். ஏனைய 4 தண்டனையை யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் மீண்டும் உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வரவழைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் கடந்த மாதம் 25ஆம் தேதி அந்நால்வரில் ஒருவர் சிறைக்குள் தனது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பதிவாகியிருந்தது. இதனால் தீர்ப்பினை உறுதி செய்வதற்காக அன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்படவிருந்த வழக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. இதேவேளை குறித்த இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மரண தண்டனை விதிக்கப்பட்ட 5 குற்றவாளிகளில் இருவர் தற்போது உயிருடன் இல்லாததால் சிறையில் உள்ள ஏனைய 3 உயர் நீதிமன்ற தீர்ப்பை மேல் நீதிமன்றம் வாசித்து காட்டி உறுதிப்படுத்தியது. அதே நேரம் உயர் நீதிமன்றத்தினால் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட ஏனைய 2 மேல் நீதிமன்றம் விடுதலை செய்து உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. அங்கீகரிக்கப்பட்ட பண மாற்று மையங்கள் அல்லது உரிமம் பெற்ற வங்கிகள் மூலமாக மட்டுமே வெளிநாட்டு நாணயத்தை பரிமாற்றம் செய்யுமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. அங்கீகரிக்கப்படாத நபர்கள் மூலம் பரிவர்த்தனைகளில் ஈடுபடுபவர்கள் கள்ள நோட்டு மோசடிகளுக்கு பலியாகும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேசிய காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் FU வுட்லர் அனைத்து வெளிநாட்டு நாணய பரிவர்த்தனைகளையும் அங்கீகரிக்கப்பட்ட பண மாற்று மையங்கள் அல்லது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள் மூலமாகவே மேற்கொள்ளுமாறு வெளிநாட்டினரை வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வைரவ புளியங்குளம் 7ஆம் ஒழுங்கையில் அமைந்துள்ள தனியார் தாதியர் கல்லூரியில் நேற்று குழப்ப நிலை ஒன்று ஏற்பட்டமையினால் போலீசார் வரவழைக்கப்பட்டதுடன் அங்கு பணியாற்றிய 5 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது வவுனியா வைரவ புளியங்குளம் 7ஆம் ஒழுங்கையில் தனியார் தாதியர் கல்லூரி என்ற பெயரில் இயங்கி வந்த நிறுவனம் ஒன்றில் தாதிய கற்கை நெறிகளை பயில்வதற்காக மாணவர்களிடம் பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதற்காக ஒவ்வொரு மாணவர்களிடம் 1 லட்சத்திற்கும் அதிகமான பணம் பகுதியாக அறவீடாக பெறப்பட்டுள்ளதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். பதிவுகள் மேற்கொள்ளும் போது கற்கை நெறி முடிவில் அங்கீகாரமுள்ள சான்றிதழ் வழங்கப்படும் என கல்லூரி நிர்வாகத்தினால் மாணவர்களுக்கு கூறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் கற்கை நெறி முடிவடைந்து நீண்ட நாட்களாகியும் அந்த சான்றிதழ் வழங்கப்படவில்லை என மாணவர்கள் பெரும் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர். இதன் மூலம் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து கல்லூரியின் பணிக்குழுவுக்கும் மாணவர்களுக்கும் இடையில் குறித்த வளாகத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதன்போது உடனடியாக எமக்கு சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும், இல்லாவிடில் நாம் செலுத்திய பணத்தை திரும்ப செலுத்துமாறு மாணவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அதற்கு பொறுப்பான பதிலை கல்லூரி நிர்வாகிகள் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அங்கு பெரும் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மாணவர்களால் போலீசாருக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கல்லூரியில் கடமை புரியவர்கள் என கூறப்படும் 5 கைது செய்தனர். மேலதிக விசாரணைகளுக்காக பாதிக்கப்பட்ட மாணவர்களும் போலீஸ் நிலையத்திற்கு சென்றுள்ளனர். மாணவர்களின் கோரிக்கைக்கு அமைவாக சம்பவ இடத்திற்கு சென்ற வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன், பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோருடன் கலந்துரையாடியதுடன் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டில் மட்டும் நாட்டில் 1,20,000க்கும் மேற்பட்டோர் அரசு சேவையில் சேர்க்கப்பட உள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். அரச சேவையை வலுப்படுத்தாமல் நாட்டை கட்டியெழுப்பும் இலக்குகளை அடைய முடியாது எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்க நிறுவனங்களும் பாடசாலைகளும் அதிக அபாயமுள்ள இடங்களில் உள்ளன என்று பிரதமர் வெளிப்படுத்தியிருந்த நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதற்கமைய அரச ஊழியர்கள் கண்ணியத்துடன் வாழ்வதற்கு தேவையான பொருளாதார
பொருளாதார வலிமையை வழங்குவதற்காக அரசாங்க வரவு செலவு திட்டத்திலிருந்து ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர்கள் பதவியேற்ற போது உணர்ந்த மகிழ்ச்சியுடன் ஓய்வு பெறும் வாய்ப்பை வழங்குவதே இதன் நோக்கமாகும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற போட்டி பரீட்சை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இலங்கை தொழில்நுட்ப சேவையின் 3ஆம் தர தொழில்நுட்ப அதிகாரி பதவிகளுக்கான 133 நியமன கடிதங்கள் அமைச்சர் சந்தன அபேரத்னவின் தலைமையில் கொழும்பு மாவட்ட செயலகத்தில் வழங்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. அதிவேகமாக பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் வட்டவலை கரோலினா பகுதியில் சுமார் 100 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. நேற்று மாலை இடம்பெற்ற இந்த விபத்தில் முச்சக்கர வண்டி பிரதான வீதியை விட்டு விலகி செங்குத்தான சரிவு ஒன்றில் சுமார் 100 அடி பள்ளத்தில் வீழ்ந்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து தலவாக்கலை நோக்கி சென்று கொண்டிருந்த போதே சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளானதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்து இடம்பெற்ற போது வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த அவர் ஒருவரும் முச்சக்கர வண்டியில் பயணித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இந்த விபத்தினால் முச்சக்கர வண்டிக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் காயமடைந்த சாரதி உடனடியாக வட்டவளை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து வட்டவளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.